ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படும் நிலையில் பிற்பகலுக்குள் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் இரு கட்டங்களாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 66.91 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதில் 71.6 விழுக்காடு ஆண்களும் 62.8 விழுக்காடு பெண்களும் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 122 தொகுதிகள் தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறினாலும் இந்தியா கூட்டணி 160 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருந்தார். 2020 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்தியா கூட்டணி 110 இடங்களை கைப்பற்றியிருந்தது. வாக்கு எண்ணிக்கையின் அப்டேட்டுகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க புதிய தலைமுறையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பீகார் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் நியாயமாக இல்லாவிட்டால் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் சுனில் சிங் எச்சரித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு தேர்தலில் பல இடங்களில் வெற்றி பெற்ற ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர்கள் வலுக்கட்டாயமாக தோற்கடிக்கப்பட்டனர் என அவர் குற்றம் சாட்டினார். வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்டால் நேபாளம், வங்கதேசம், இலங்கையில் உள்ள சாலைகளில் கண்ட அதே காட்சிகளை பீகார் சாலைகளிலும் காண நேரிடும் என எச்சரித்துள்ளார். தேர்தல் அதிகாரிகள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள சுனில் சிங், யாருடைய அழுத்தத்தாலும் அதிகாரிகள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். பீகார் வாக்கு எண்ணிக்கையின் போது ஏற்படும் முறைகேடுகள் குறித்து எச்சரித்துள்ள இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு குறித்து நினைவு கூர்ந்தார். அப்போது தங்களது கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாக இருந்த நிலையில் அதிகாரிகள் சிலரின் தவறான கையாளுதலால் அது நடக்காமல் போனதாக குற்றம் சாட்டினார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.